எப்படி இருக்குது? இடமெல்லாம் சூப்பராக இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு உற்சாகமான ஒரு தொடக்கம் அன்றைக்கி. என்ன அப்படின்னா, ரிஷிக்கு எக்ஸாம் லீவ் விட்டாச்சுங்க. ரிஷி சக்ஸஸ்ஃபுல்லாக +1 எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டான். இன்றைக்கி வந்து மார்ச் 28, 27 முடிஞ்சது. கீதா உள்ளவா? ஸோ முடித்தோடனே அடுத்த நாளே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கோத்தகிரி ட்ரிப் ஒன்று கிளம்பிட்டோங்க ஃபேமிலியோட. ரோஹன் வந்து காரில் உட்காந்துருக்கான். ரிஷி அண்ட் கீதா நம்ம கூட இருக்காங்க. கீதா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்து ஒரு ஹாய் சொல்லு. ரீசன்ட் ட்ராவல் வீடியோஸில் இல்லை கீதாவை பார்க்காம எல்லாம் உனக்கு கிட்டத்தட்ட மறந்துருப்பாங்க எல்லாம். ஆமாம், ரிஷிக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்தது, ரிவிஷன் போயிட்டு இருந்தது, அப்புறம் ஆனுவல் எக்ஸாம், சரி பப்ளிக்கு, சரி அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ தான் மைண்டே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு அப்படியே. உனக்குமே? ஆமாம், அவனுக்கு பப்ளிக்னா எனக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தானே இருக்கும். நேற்று மத்தியானத்துக்கு மேலே தான் மைண்ட் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. உள்ளவா? சரி, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? கோத்தகிரியில் நம்ம இன்றைக்கி எங்கே தங்க போகிறோம்? ஐயோ, ஜரக்காண்டா தானே? ஆமாம், ஜரக்காண்டா ஹோம் ஸ்டே. ஆமாம், ஜரக்காண்டா ஜக்கரண்டா ஹோம் ஸ்டேயில் தங்க போகிறோம். ஃபுட்டும் அங்கே தான் நமக்கு. நாளைக்கு மார்னிங் வரைக்கும் இல்லையா? நாளைக்கு இந்த டைம் வரைக்கும். ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம கோத்தகிரி போயிட்டுருக்கோம். கோத்தகிரியில் ஜக்கராண்டா ஹோம் ஸ்டே அப்படின்னு ஒரு ஹோம் ஸ்டே நான் புக் பண்ணியிருக்கோம். சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. அவங்க ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு 100% பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அந்த ஜக்கராண்டா ஹோம் ஸ்டே கோத்தகிரியிலேருந்து அரௌண்ட் ஒரு 6 கிலோமீட்ரு நம்ம வந்து கொஞ்சம் ஊர்லேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்படி ஈவினிங்க்கு மேலே வெதரும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6 ஹேர் பின் பண்டு ஏறினோடனே கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா கூலாகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்கும் தெரியுமா? அந்த கோயில்கிட்ட தான் நின்று இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இனி கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ஹோம் ஸ்டே போய் ரீச் ஆயிடுவோம். அந்த ஹோம் ஸ்டேயில் ஃபுல் ரெஸ்ட்டுங்க. வேறு எந்த ஆக்டிவிட்டிஸ் செய்ய போகிறதில்ல. ஜாலியாக சாப்பிட்றோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்டேக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் கோத்தகிரி வரதா இருந்தால் கூட அந்த ஹோம் ஸ்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். ரிஷியாக கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் எக்ஸாமில். இல்லை எல்லாம் நல்லா எழுதிருக்கீல்ல? சூப்பர். அடுத்து +2 வேறு. அடுத்து ஒரு 1 மந்த் ஜாலியாக ரெஸ்ட் எடு, என்ஜாய் பண்ண. காலையில் நம்ம துடியலூர் பக்கத்தில் வெள்ளக்கிணறு பிரிவில் இருக்கிற அன்னபூர்ணாவில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எப்படி இருந்தது கீதா பிரேக்ஃபாஸ்ட்டு? நல்லா இருந்ததா? ரிஷிக்கு? ஸோ இங்கே நம்ம தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டேலேயே வந்து லஞ்சு டின்னருக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தொடர்ந்து. நானே ரொம்ப எக்ஸைட்டடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ஹோம் ஸ்டேயில் போய் நான் இது வரைக்கும் தங்கினதே இல்லை. ஊட்டி, கொடைக்கானல் எங்கேயுமே தங்கினதில்லை. ஸோ கோத்தகிரியில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி போய் தங்கி பார்ப்போம். சிவலிங்கம் தான். அழகான ஒரு நாமம் போட்டிருக்காங்க. அப்போ அப்படியா? இல்லை, சிவலிங்கத்துக்கு பட்டை தானே போடுவாங்க. ஆமாம், நாமம் போட்டிருக்கு. சரி சரி தெரியலையே. சரி, நம்ம ஃபாலோவர்ஸ்கிட்டே கேட்போம், என்ன தெய்வம் அது? பேரெல்லாம் எதுவும் போடலை. நம்ம கோத்தகிரி போகிற வழியில் தான் இருக்குது. அப்டேட் பண்ணுங்கள், பார்த்துட்டு. அழகாக இருக்குல்ல? நல்லா இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக. நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃபாலோவர்ஸும் எல்லா மகிழ்ச்சி, எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ரிஷி மாதிரியே நிறைய பசங்க இன்றைக்கி 10th எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதணும், எல்லாம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் கரியர் அமையணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கும்பிட்டேன். எக்ஸாமுங்கிறது பசங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்குமே அது ஒரு ஆமாம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ். ஆமாம், பசங்களுக்கு கரெக்டான ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும். நிறைய இருக்கு இல்லையா? இது அட்வைஸ் கிடையாது, இது வந்து சொல்கிறேன், என்னோட ஃபீலிங் நான் சொல்கிறேன். அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதனால் இது அட்வைஸாக நினைக்கிறான். அதே மாதிரி வெயிலும் ரொம்ப சேலஞ்ச் இல்லை இந்த தடவை. கடந்த ஒரு 20 நாளாக வெயில், சரியான வெயில் இங்கே கோயம்புத்தூர்லாம். அதனால தான் நாங்கள் இது மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ஹோம் ஸ்டே செலக்ட் பண்ணி வந்தது. ஆக்சுவலாக ஒரு நாள் புக் பண்ணது. கீதா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் பத்தாது, நீ குறைஞ்ச ஒரு 3 நாளாவது நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னா. சரி பார்க்கலாம், நம்ம இங்கே தான் இருக்குது ஊட்டி. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட மறுபடியும் வரலாம் இங்கே. சரி, அந்த கடையில் ஒரு டீ சாப்பிடலாமா? டீ சாப்பிட்டு ஓகே. இந்த கோயில் வந்து குஞ்சப்பனை மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு சிவலிங்கத்துக்கு வந்து நாமம் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது வந்து நாராயணன் கோயிலாமா, இது வந்து முனீஸ்வரன் கோயில் இங்கே இருக்கிறது. இந்த டீ கடை தான் சொன்னேன். இந்த டீ கடை வந்து நிறைய பேர் நிப்பாட்டி டீ சாப்பிட்ற ஒரு ஸ்பாட். சரி, இங்கே இருக்கிற குரங்குகள்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக தாங்க இருக்குது. பக்கத்தில் போனாலும் எப்படி பயமுறுத்துது.
பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ளேயே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சரி சரி சரி, ஓகே சார், ஓகே. சார் வந்து நான்வெஜ் இதெல்லாம் வந்து எல்லா ஹோட்டலில் அது சாப்பிட்டு அதனுடைய ரசனை பூரா சார் நல்லா நீட்டாக சொல்லுவார். நான் கேட்டிருக்கேன். சரி சரி, செம்மையாக இருந்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் ஆதிவாசி வெல்ஃபேர் அசோசியேஷன் நாவா அவங்களோட ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. ஓ சரி, சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள் பேர் சார்? என் பேர் கார்த்திகேயனுங்க. கார்த்திகேயன். எந்த ஊர் சார்? நாங்கள் வந்து அன்னூருக்கு பக்கம் கணேசபுரம். சரி சரி, ஆமாங்க. இங்கே வந்து பார்த்து கால் நாங்கள் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா இந்த வழியே வருவீங்க ஊட்டி போகிறக்கு. சரி, ஊட்டி போகிறக்கு வந்தோம்னா இந்த புஞ்சப்பனையில் இந்த டீ ஸ்டால் நல்லா இதாக இருக்குங்க. சரி சரி. அதில் வந்து பஜ்ஜி, அப்புறம் டீ நல்லா இருக்குங்க. அப்புறம் புதினா டீ, லெமன் டீ எல்லாம் நல்லா கொடுப்பாங்க. அருமையாக இருக்குது. சரி சரி, திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். வயிற்றுக்கும் தொந்தரவு இல்லாமல் நல்லா இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இன்றைக்கி தான் வரீங்க? இன்றைக்கி போகிறேங்க. ஆமாங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். சரி சரி சரி. மேட்டுப்பாளையத்தில் இருந்தால் கூட இங்கே வந்து சாப்பிட்டு தான் மேலே போவாங்க. அது மாதிரி இறங்குற போதும் இங்கே தான் வந்து வாங்குவோம். அப்புறம் டீ தூளும் இவங்க கொடுப்பாங்க. நல்ல ஒரிஜினல் டீ தூளாக இருக்குது. வாங்கிட்டு போயிருக்கிற வீட்டில் நல்லா இருந்துச்சுங்க. சரி, 2 டீ 2 லெமன் டீங்க. ஒரு டீ மட்டும் சக்கரை கம்மி. டீ சொல்லியிருக்கோம். இப்போ தான் பஜ்ஜி சூடாக போட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு பஜ்ஜி வாங்கியிருக்கேன், வாழைக்காய் பஜ்ஜி. நல்லா சூடு இப்போ எடுத்துருக்காங்க. ஆவி பறக்கும் பஜ்ஜி. குரங்கு இங்கே கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்குது. மொபைல் ஃபோனில் சட்டப்பாயெல்லாம் வைக்காதீங்க. ஓகேங்க, டீ சொல்லி வந்துருச்சு. டீ நல்லா இருக்குது. டீ நல்லா குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. 12 ரூபாயில் அது நான் 2 லெமன் டீ 2 டீ சேர்ந்து 50 ரூபா வச்சு. இது டீ 12 ரூபா நினைக்கிறேன் ஒரு டீ. சரிங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு வந்து. இங்கேருந்து அடுத்தது நேரம் ஹோம் ஸ்டே தான். She just wanna party all night. We be two stepping in the back of the dive. I've been down to Jack all night. Tending to my keys cause they know I can't drive. Going up north with a rose ain't one. Stars ain't hard to find. Bottle of the best and you by my side. That's my peace of mind. Damn, we've been on the go all day. She just wanna roll with me. From the bar to the stool all night. Just you and I, two stepping in a dive bar. கோத்தகிரி வந்தாச்சு. கோத்தகிரியில் வெதர் சூப்பராக இருக்குது. ஸோ கோத்தகிரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வருதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நம்ம ஜக்கராண்டா ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம். பிரமாதமாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த கோத்தகிரி டவுன்லேருந்து கொஞ்சம் வெளியில் ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே வரணும். நீங்கள் ஒரு சுற்றி முற்றி டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ மத்தியானம் 1 மணிங்கிறதுனால லைட்டாக ஒரு வெயில் இருக்குது. ஆனால் 3 மணி ஆச்சுனாலே ஃபுல்லாக மேகம் சூழ்ந்துக்குமாமா இந்த ஏரியாவில். சூழ்ந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குமாமா. கீதா இப்போ ஃபோட்டோகிராஃபியில் இறங்கியாச்சு. ஜக்கராண்டானா என்ன தெரியுமா? நம்ம வர்ற வழியில் அந்த வயலட் கலர் பூத்து ஒரு மரம் காமிச்சிருப்போம். அந்த மரத்துக்கு பேர் தான் ஜக்கராண்டான்னு பேராமா. ஸோ அதான் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து இவங்களோட ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது வந்து ஜக்கராண்டா ஹோம் ஸ்டேயோட ரெஸ்டாரண்ட்டு. காலையில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நம்ம ரூம்லேருந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். உள்ளே வந்து இவங்களோட கிச்சன். ஸோ ரூம்ஸ் வந்து உள்ளே இருக்குங்க. கிளாக் சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி ஒரு கிளாக் வாங்கி வீட்டில் கூட தொங்க விடணும் அப்படின்னு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. செமையாக இருக்குல்ல? இப்போது 4 ரூம் இருக்குங்க இந்த ஹோம் ஸ்டேயில். பாருங்கள், இப்போ இந்த பார்த்தீங்களே அந்த ரூம் இதே மாதிரி தான் 4 ரூமே. ஸோ இது வந்து இப்போ கீழே 2 ரூம் இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் வரீங்க, 2 ரூம் வேணும் அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற 2 ரூமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு இதே மாதிரி ரூம் தான். டாய்லெட் சேம், எல்லாம் ரூம் சைஸு சேம், எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. மேலேயும் அதே மாதிரி தான். மேலேனா கொஞ்சம் நீங்கள் ஸ்டேர் கேஸ் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். பட் வியூ நல்லா இருக்குமாமா. மேலே போய் பார்க்கலாமா? வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அதே சைஸ் தான்.
மேலே போய் லெஃப்ட் சைடு போய் அந்த சைடு போய். ஓ, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். வியூ பார்த்தீங்களா, இங்கே வேலி வியூ. ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி வெதர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்லா ஒரு ஃபேன் போடாமையே நல்லா இருக்குது. பட் ஒரு சேஃபர் சைடுக்கு அவங்க ஃபேன் கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு ரூமுக்கும். ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே நல்லா குழு குழுன்னு ஆயிருமா அந்த ஏரியா. நீங்கள் மேலே ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் என்னென்னா ஒரு பால்கனி இருக்குது. நீங்கள் ஒரு சேர் போட்டு கூட இங்கே அப்படியே உட்காந்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் கையில் ஒரு டீயோடு உட்காந்தோன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இங்கே வெளியில் பாருங்கள் ஒரு லான் வச்சுருக்காங்க. கேம்ப் ஃபயர்லாம் இது பண்ணிக்க. இன்றைக்கி நைட்டு நம்ம கேம்ப் ஃபயர் போட போகிறோம் டின்னரோட. ரொம்ப பிடிச்சதுங்க. அவே ஃப்ரம் ஆல் தி நான் சொன்ன மாதிரி ஒரு டிராஃபிக் பொல்யூஷன் எல்லாத்துலேருந்து ஒரு விடுதலை ஒரு 24 ஹவர்ஸ்க்கு. அதை கீதா சொன்னேன், நீங்கள் என்ன ஒரு நாள் எடுத்துட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days அதை எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. சரி, ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும் இல்லையா. பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுது இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோத்தகிரியில் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தங்கிட்டு நாளைக்கு கிளம்பி பெங்களூர் போக போகிறோங்க. பெங்களூரில் நாளைக்கு ஒரு 3 days ஒரு பிளான் பண்ணி நம்ம ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அதனால தான் இது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பியூட்டிஃபுல் லான் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்து டின்னர் சாப்பிட்லாம் நைட்டு. இன்றைக்கி நைட்டு நம்ம டின்னருக்கு சொல்லியிருக்கோம் கேம்ப் ஃபயரோட. இங்கே பகல் நேரத்துலேயே கூட இங்கே நீங்கள் அப்படி இந்த வேலி வியூவோடு உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றனா கூட இங்கே சர்வ் பண்ண சொல்லிட்டிங்கன்னா ஃபுட்டு இங்கே கொடுத்துருவாங்க. ரிஷி வந்து உட்காந்துட்டான் அவனுக்கு ஃபேவரேட் பிளேஸில். ஸோ இதுதான் ரிலாக்ஸேஷன் இல்லையா, டூயிங் நத்திங். கூட கோத்தகிரி போகணும் சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு வந்து இருந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம். ஸோ நான் அடிக்கடி வீட்டிலே கீதாட்ட சொல்லுவாங்க த ஜாய் ஆஃப் டூயிங் நத்திங். அதாவது சில சமயம் ரொம்ப ஹெக்டிக்காக லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே செய்யக்கூடாது, சாப்பிட்ணும், தூங்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இருந்தால் செம்மையாக ஒரு நாள் பத்தாது. ஆமாம், 2-3 நாள் இருந்தால் ஒரு ரெஜுவனேஷன் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து முக்கியமான விஷயம் வைஃபை வச்சுருக்காங்க இன்டர்நெட்டுக்கு. ஸோ இன்டர்நெட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் வச்சுக்கலாம். டவர் கிடைக்குதா ஃபோனில்? காமி டவர் 4 பாயிண்ட் இருக்கா? ஓஎஸ். ஆமாம், எனக்கு உள்ளே வர கால் வந்தது. எனக்கு கால்ஸ் வந்துட்டாங்க இருக்குது. எனக்கு டவர்லாம் இருக்குது. வர வழியில் கூட ஒரு டவர் இருந்தது. ஸோ இங்கே ஒரு கிணறு வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ்டு வெல். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிக்கு ஃபுல்லாக. ஏன்னா இது வந்து டீ எஸ்டேட்டுக்கு உள்ளே இருக்குது, இந்த டவுன் லிமிட்ஸுக்கு வெளியில் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, சேஃபாக இருக்கலாம் உள்ள. ஸோ இங்கே பேக்கப்புக்கு வந்து ஒரு ஜென் செட்டும் வச்சுருக்காங்க. ஏதாவது பவர் கட் ஆச்சு அப்படின்னா அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்தவனே பார்த்தீங்கன்னா வைஃபை பாஸ்வேர்டு கொடுத்துட்றாங்க. கைஸ் வந்தவொடனே நாங்கள் காஃபி சொன்னோம், டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாரு. சூப்பரான காஃபிங்க, அருமையாக இருக்குது. ஃபுல் டம்ளர் இருந்தது, பாதி குடிச்சிட்டேன். அருமையாக இருக்குது காஃபி. லெமன் டீ உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். கிச்சனில் எல்லாம் சொன்னோன்னா நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. உனக்கு காஃபி அதில் இருக்குது, சூடு பத்தலைன்னா அவர்கிட்ட சொல்லு, சூடு பண்ணி கொடுப்பாரு. ஓகே, ஜக்கராண்டாவில் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 ரூம் எடுத்துட்டோம். நான், ரோஹன், ரிஷி, கீதா 4 பேர் தங்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு ரூம் டூர் ஒன்று காமிச்சிட்றேன். ஸோ மேலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா உங்களுக்கு அந்த வேலி வியூ சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே தங்கிக்கலாம். உங்களுக்கு ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒரு அமைதியாக இருக்குது. மேலே ஒரு பால்கனி ரொம்ப பிடிச்சது, வெளியில் அந்த மாதிரிலாம் உட்காந்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய காட்டுங்க, காட்டில் நல்ல கம்ஃபர்டபுள் பெட்டு, அருமையாக இருக்குது. நல்ல சாலிடான பில்லோ. பில்லோ, ஐ லவ் தீஸ் பில்லோஸ், சூப்பராக இருக்குது. ஒரு பில்லோவே போதும் இந்த மாதிரி சாலிடான பில்லோவுக்கு. 2 டவல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிங்கிங் வாட்ரு நம்ம சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ரீடிங் லேம்ப் இருக்குது, டம்ளர்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஊட்டியில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஃபேன் இருக்காது. சம்மரில் சில சமயம் நம்மளுக்கு அந்த ஃபேன் இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு நினைக்கிற மாதிரி ஒரு வெதர் இருக்கும் ஊட்டியில். ஸோ இங்கே வந்து ஃபேன் கொடுத்துட்றாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. அப்புறம் ஒரு டிவி, அதே மாதிரி இங்கே வந்து வைஃபை இருக்குது இங்கே இந்த ஹோம் ஸ்டே கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி டெஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 சேரு, பெரிய ஒரு மிரர். இங்கே வந்து லக்கேஜெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலமாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு மிரர் இருக்குது. டாய்லெட் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டேயில் என்ன மாதிரி நீங்கள் டாய்லெட் எதிர்பார்ப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு க்ளீனான டாய்லெட்,
க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஸோ ஹேண்ட் வாஷ் லிக்விட்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் ஹாட் வாட்டர் எல்லாமே வந்துடும். அதுமாதிரி இந்த ரூமோட லைட்டு இது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலே எல்லாம் மேலே இருக்கா. ஸோ எனக்கு ஒரு 5 மணிக்கு மேலே ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா இந்த மாதிரி லொக்காலிட்டியில் 5 மணிக்கு மேலே வெதரே மாறிடும், சூப்பராக இருக்கும். அப்படி நம்ம என்ஜாய் பண்ணலாம். பால்கனி அப்படி பார்க்கலாம். இங்கே இருக்குது பால்கனி. ரைட். ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக பால்கனி இருக்குது. இப்போ அடிக்கிற காற்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குழுன்னு இருக்குது. கார் பார்க்கிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வண்டி நிறுத்திக்கலாம். அட் அ டைம் ஒரு 3-4 கார் நிறுத்திக்கலாம். 4 ரூம் இருக்கா, 4 ஃபேமிலி வந்தால் கூட 4 கார் நிறுத்திக்கலாம். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா முதலே ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணணும். நீங்கள் சொல்லிடுங்க மேலே இருக்கிற ரூம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க. இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோட அடக்கம். நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ண வேண்டியதில்லை. நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன ஐட்டம்லாம் கொடுக்குறாங்கன்னு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு லஞ்சு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே அவங்க வந்து சமைச்சு கொடுத்துறாங்க. அதுக்குன்னு ஒரு டீமே இருக்காங்க. அந்த டீமெல்லாம் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இப்போ இன்றைக்கி மத்தியானம் எங்களுக்காக வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு, ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்ப்ரெட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டு வந்து வெளியில் கேம்ப் ஃபயரோட நம்ம நான்வெஜ் வெஜ்ஜு டின்னர் நம்ம என்ன கேட்குறோமோ செஞ்சு கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில். ஸோ அதெல்லாம் வந்து தனி, லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும் தனி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இந்த சார்ஜஸோடு வந்துடும். ஓகே, இப்போது நம்ம லஞ்சுக்கு ரெடி ஆயாச்சு. நம்ம இங்கே இந்த ஹோம் ஸ்டேயில் இப்போ பாருங்கள் எல்லாம் ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? சிக்கன் பிரியாணி, ஒரு பெரிய ஒரு அப்படியே லெக் பீஸ்னால் அலங்காரம் பண்ண ஒரு சிக்கன் பிரியாணி. சரியான வாசனையாக இருக்குது. ஒயிட் ரைஸு சாப்பாடு. இது வந்து மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி. இது ரசம், பாயில்டு எக்கு, வெங்காய பச்சடி. ஜக்கராண்டா ஹோம் ஸ்டேயில் அப்படியே மேலே போய் கட்டில் படுத்தேங்க. அப்படியே ஆனந்தமாக தூக்கம் வந்துருச்சுங்க. ரொம்ப அப்படியே அந்த தூக்கத்தில் அப்படியே ஃபோன் பண்ணி ஃபுட்டு ரெடியாக இருக்குது வாங்க அப்படின்னாங்க. லஞ்சுக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு சுட சிக்கன் பிரியாணி, அப்புறம் மட்டன் கிரேவி, அப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு எக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒயிட் ரைஸும் இருக்குது. ஒயிட் ரைஸ்க்கும் அந்த மட்டன் கிரேவி போட்டு சாப்பிட்லாம். அதுக்கு தனியாக ரசமும் வச்சுருக்காங்க. வெங்காய பச்சடி ரெடியாக இருக்குது. நல்லா பசிக்கும் ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து அவங்க ஸ்டாஃப் காமிச்சிரு. இவங்க வந்து குக்கிங்க்குன்னு ஒரு தனி டீமே இருக்காங்க இங்கே ஜக்கராண்டாவில். உங்கள் நேம் என்ன? லக்ஷ்மண். அவர் உங்கள் நேம்? சுரேஷ். லக்ஷ்மண் சுரேஷ்னு 2 பேரும் இங்கே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. காஃபி டீ எல்லாம் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, மத்தியானம் லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க இங்கே. ஓகே, நம்ம அப்படி சாப்பிடலாம். நல்லா சூடான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு ஹோம்லி பிரியாணியும், நம்ம ஒரு வீட்டு சண்டே பிரியாணி அந்த மாதிரி இருக்குது. நல்லா பெரிய ஒரு பீஸ். பிரியாணி தம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்தப்போ. மட்டன் கிரேவி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய நல்லி பீஸு. சரி, நீங்கள் இங்கே ஹோம் ஸ்டே புக் பண்ணுறப்ப உங்களுக்கு லஞ்சு டின்னர்லாம் வேணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இது வந்து செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அதை செஞ்சு வச்சுருவாங்க. உங்களுக்கு சப்போஸ் சில்லி சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், நீங்கள் புக் பண்ணுறப்ப எனக்கு சில்லி சிக்கன் வேணும் பிரியாணி கூட அப்படின்னா அதை அவங்க மெனுவில் சேர்த்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹோம்லியாக பண்ணியிருக்காங்க. காரமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எண்ணெயெல்லாம் கம்மியாக போட்டு பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயும். நல்லா இருக்கு பிரியாணி. நல்லா இருக்கு. நல்லா சுட இருக்குது. நான் சூடாக எப்போவுமே இந்த ஹில் ஸ்டேஷன், இந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் குடிக்கிறோம்ல, குற்றாலம் அந்த மாதிரி ஊர்லாம் சீக்கிரமாக பசி எடுத்துரும். அது நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. டேம் மீன் ஃப்ரை.
அதாவது ஹில் ஸ்டேஷனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சுகமே தனி தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஊட்டி கொடைக்கானலில் வந்துட்டு சாக்கோ பாருங்க. இங்கே ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம கேட்குறது சாக்கோ பார் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே வெளியில் ஐஸ்கிரீம் லஞ்ச் முடிச்சுட்டு அருமையான ஐஸ்கிரீம். ஸோ கைஸ் நம்ம தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டேயில் இப்போ தான் லஞ்ச் முடித்தோம். அப்படியே வெயில் அப்படியே ஒரு ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்குங்க. அப்படியே வருது, திடீர்னு ஒரு மேகம் வருது, அப்படியே கிளைமேட் மாறிட்டே இருக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். இங்கே ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இங்கே நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் இங்கே வருதாமா ஃபுட் டெலிவரிக்கு. நீங்கள் அவங்ககிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே நிறைய பேர் தங்குறாங்க இல்லையா, தங்குறவங்க வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஊட்டி கோத்தகிரின்னு போயிடுறாங்களாம்மா, குன்னூர் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. கம்ப்ளீட்டாக இங்கே ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு வரவங்களுக்கு நாங்கள் இங்கே சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் நீங்கள் ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டீங்கன்னா கிடைக்கிற மாதிரி ஒரு உணவு இங்கே கிடைக்காது. இங்கே வந்து ஒரு ஹோம்லி ஸ்டைலில் அவங்க ஸ்டைலில் செஞ்சு கொடுக்குறாங்க ஜக்கராண்டாவில். ஓகே, வரப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் தெரியுமா, அது கூட இவங்களோட தான் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். Later that same evening. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த ஜக்கராண்டா அவங்க ஹோம் ஸ்டேயோட அங்கே வேலிக்குள்ளேயே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ தூரம் சார் இங்கேருந்து? ஓ, ஸோ நம்ம சாதாரணமாக வர்ற கார்லாம் இதில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து 4 வீல் இந்த எஸ்யூவி இருந்ததுன்னா ஈஸியாக போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க, இங்கேருந்து நடந்தும் போகணும். ரொம்ப இதாக இருந்தால் அங்கே அப்படியே இறங்கிடும். இவ்வளோ தூரம் ஹிட் பண்ணிட்டாங்களா இப்போது? கைஸ், இப்போது ஜக்கராண்டா அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். இப்போ அங்கேருந்து அந்த பாருங்கள், அந்த ஸ்லோப்பில் அப்படியே இறங்கி வந்திருக்கோம் நம்ம. நம்ம ஸ்டே பண்ணிருக்க பில்டிங் பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு வந்திருக்கோம். இந்த கிளைமேட்லேயும் அட்டைப்பூச்சி இருக்குமா, இல்லை மழை காலத்தில் மட்டும்தான் அட்டைப்பூச்சி இருக்குமா? ஏதோ ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் இங்கே கேட்குது. ரிஷி, நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் ஷூ போட்டுவான்ட்டு. நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் அட்டைப்பூச்சியே பார்த்ததில்லை. இன்றைக்கி ஒரு அட்டைப்பூச்சியை பார்த்துடலான்னு நினைக்கிறேன். இறங்கினதுக்கே மூச்சு வாங்குது. இன்றைக்கி ஏறுக்கும் போது எப்படி மூச்சு வாங்கிட்டு எப்படி போகணும்? ஃபால்ஸ் அந்த விழுது தெரியுமா? இதுதான் ஃபால்ஸா? இது ஃபால்ஸு. இப்போ இதுதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல ஒன்று பார்த்தோம். ஆமாம்மா, இது வந்து அப்படியே ரூட் அங்கே போகுது. அங்கே இறங்குது, அங்கே போக முடியாது. இங்கே போகிறதுக்கு வந்து வேறு ரூட் இருக்குது, அது நம்ம சைட் இல்லை. சரி. இது மட்டும் உங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் வருது இல்லையா? இப்போ பெருசாக மழை இல்லாமல் இந்தளவுக்கு தண்ணி வருது இல்லையா? மழை எல்லாமே ஆனால் அனிமல்ஸ் ஃபுல்லாக வரும். அதில் காட்டெருமை எல்லாமே வரும்போதே அந்த தண்ணி குடிக்க வரும் இல்லையா? பார்த்தீங்களா? ஃபுட் பார்க் இருந்துச்சா? பார்க்கல, கவனிக்கல. தண்ணி குடிக்க வரும் இல்லையா? தண்ணி குடிக்க கன்ஃபார்மாக வரும். அதோட இடம் தானே. அதான் பாருங்கள், இப்போது மழை காலமே இல்லை, ஆனால் தண்ணி பாருங்க எந்தளவுக்கு வருதுன்னு இந்த ஃபால்ஸில். இதே மழை காலமாக இருந்தால் இன்னும் நல்லா ஃபோர்ஸாக வரும்னாங்க. நைட் டைமில் இந்த வழியாக அப்படியே அனிமல்ஸ் எல்லாம் வரும்னாரு. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா அப்படியே திக் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. மழை காலத்தில் நிறைய அட்டைப்பூச்சியும் வரும்னு சொன்னார். சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்த பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. இது காட்டெருமையோட கால் தடம், பைசன். இதுக்குள்ளே தான் போயிருக்கோம். காட்டெருமையோட கால் அச்சு, பாடி வெயிட்டு டன் கணக்கில் இருக்கும். எப்படி ஏறுறது? கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கிறதுனால லைட்டாக மூச்சு வாங்குது. நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஆனால் ரிஷி எங்கே வரான்?
ஸோ கடுமையான வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி கம்மியாக இருந்திருக்கும் அந்த குளிக்கிற இடத்துல. இன்னும் ஒரு மாதத்தில் கோடை மழை பெஞ்சதுனா கூட நல்ல ஃப்ளோ இருக்குமாமா. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நடந்தே வந்துடலாங்க. நம்ம ஹோம் ஸ்டேலேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தான் இருக்கும். நடந்தே வந்து குளிச்சுட்டு போகலாம். வந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆமாம்மா, பிரிஞ்சு இல்லை. அதுதான் ஓ, நீங்கள் எடுத்து மறுநாளே வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா காஞ்சிரும். ஓ, ஆரஞ்சு மாதிரியே பெருசாக வரும்ல, அது இங்கே இருக்குது பாருங்கள் பழம். தெரியுதுங்களா? அண்டா பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நிறையா. அதான் பப்ளி மாஸா? பப்ளி மாஸ் அது கீழே இருக்கு. வேணா உங்களுக்கு நாளைக்கு நான் சுரேஷ் பரிசு தர சொல்றேன். சரி. ஆனா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அப்படியா? ரோஸ் கலர்ல இருக்கும். ஆமா, அதுதாங்க. நம்ம கொண்டு போய் கொஞ்ச நாள் வைக்கணும். இப்போ வந்து லெமன் மாதிரி தான் இருக்கும். எடுத்து சாப்பிட்டீங்கன்னா லெமனும் சாத்துக்குடி கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். கொஞ்சம் ஆனா நல்லதுங்கிறாங்க உடம்புக்கு. சரி சரி. எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் நாங்க. ஆனா கசப்பு ரொம்ப கசப்பா இருக்கும். அப்படியா? நம்ம நார்த்தங்காய் சொல்லுவோம்ல. ஆமாமா. நார்த்தங்காயும் சாத்துக்குடி கலந்தா ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பைசன், ஒரு காட்டெருமையை க்ளோஸ் அப்பில் பார்க்க போகிறீங்க. தனி மாடு எப்பவுமே, தனி யானை தனி மாடெல்லாம் டேஞ்சர். ஓகே, இங்கே இந்த ஒரு வயலட் கலர் பூத்து கொடுங்குது இல்லைங்க, இந்த மரத்துக்கு பேர் தான் ஜகரண்டா மரம். இதோட பேரில் தான் அந்த ஹோம் ஸ்டேக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், குட் ஈவினிங். இப்போ வெளியில் ஒரு இந்த வேலி டூர் போயிட்டு வந்தோம் இல்லையா, வேலி டூர் போயிட்டு வந்து கீழே வந்து நாங்கள் மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ அவங்க சூடாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. டீயும் சொல்லியிருக்கோம், வந்துட்டுருக்கு. சூப்பர். ஓ, சரியான டேஸ்ட்டாக இருக்குது. எடுத்துக்கிதா ரிஷிவா, செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் அப்படியே இந்த குளிர் ஆரம்பிக்குது, சில்லுன்னு அப்படி மாறிட்டு வருது. என்ன கொஞ்சம் தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி, சாரி மிளகா பஜ்ஜி. பஜ்ஜி இந்தளவுக்கு சூப்பராக போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. செம்மையாக இருக்கும். நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் கேட்டிங்கனாலுமே அவன் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ டின்னருக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி, தோசை, சிக்கன் கிரேவி, தேங்காய் சட்னி அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அது கூட நீங்கள் இப்போ ரிஷி கூட இன்றைக்கி ஆம்லேட் கேட்டான், ஆம்லேட்டை ஊற்றி தருவாங்களான்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். லெமன் டீ, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி இனிதே முடிந்தது மாலை பொழுதில். சூப்பராக இருக்குது. Later that same evening. ஸோ குட் ஈவினிங் கைஸ். கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாருங்கள், பான்ஃபயர் போட்டு. அதே மாதிரி இப்போ வெதர் எப்படி இருக்குன்னு எங்கிட்ட கேட்கணும். நீங்கள் இங்கே வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ சில்லுன்னு 21 டிகிரிஸ் தாங்க இப்போது கோத்தகிரியில். அருமையாக இருக்குது வெதர். இனி நான் மிட் நைட் ஆச்சுன்னா இனி லெஸ் தேன் 20 வந்துடும். நல்லா குழுன்னு இருக்கிறதுக்கு இப்போ அந்த பான்ஃபயர் பக்கத்தில் உட்காந்தாச்சு. ஸோ நமக்கு டின்னரும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, தோசை, சட்னி, அப்புறம் சீஸ் ஆம்லெட் இதெல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக பேசிவிட்டு நம்ம டின்னர் சாப்பிட்லாம். அப்படி நைட்டு கொஞ்ச நேரம் மேட்சையும் பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். அப்புறம் என்ன கீதா, இது வரைக்கும் நீ பான்ஃபயர் உட்காந்துருக்கியா? நானும் ரோஹனும் ஏற்காடில் ஒரு டைம் உட்காந்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? பான்ஃபயர் வித் பார்பிக்யூ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம அந்த பேர் மறந்து போச்சு, அந்த ரிசார்ட் பேர். ஸோ இங்கே இப்போ நம்ம கோத்தகிரியில் பேர் சொல்கிறேன், ரிசார்ட் பேர் ஜக்கராண்டா ஹோம் ஸ்டே. அங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இப்போ கொழுந்து விட்டு எரியுது பாருங்கள். கீதா, இந்த மூமெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று போடு. நீங்கள் தான் பாடுவீங்க? நான் பாடுவேனா? ஆமாம், நீங்கள் தான் வீட்டில் பாட்டு பாடிட்டு இருப்பீங்க. நான் பாடுறதெல்லாம் வந்து ரிஷி பாடுறியா? ரிஷி பாடுறியாடா? ரோன் பண்ணு. ஆமாம் ஆமாம், காப்பி ரைட் வந்துடும். ஆமாம், பாட்டு பாட காப்பி ரைட் வந்துடும். ஒரு டைம் என் ஃப்ரெண்டு தியாகராஜன் ஒரு எம்ஜிஆர் பாட்டு அவன் வாய்ஸில் பாடி கொடுத்து அதை அப்படி நம்ம ஒரு வீடியோவில் சேர்த்தணும். அதுக்கு காப்பி ரைட் வந்துருச்சு. சரி, நான் பாட்டு பாடுறேன். நல்லா இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. பாடு. நல்லா இல்லைனா போடக்கூடாது. நீ பாடினாலே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் முடிக்கிற லெட்டர்லேருந்து நீங்கள் பாடணும்.
சரி, அது என்ன காம்படிஷன் பேர்? அந்தாக்ஷரி. அந்தாக்ஷரி அந்த மாதிரி. சரி ஓகே ரிஷி, காப்பிரைட் வராமல் இருந்தால் சரி. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் மண் மேலே பூவாலியில் நீரை போலே நான் பணத்தை வச்சு. சூப்பர், கைதட்டா. லிரிக்ஸ் தெரியல. கீதா பாட்டு பாடி இந்த கல்யாணமான 24 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கேட்குறேன். நான் அப்பப்போ கிச்சனில் நின்று எதாவது பாடிட்டு இருப்பேன். 23 வருஷம். நல்லா பண்ணா நல்லா இருந்தது. என்ன பாட்டு, என்ன வாரத்தில் முடித்தேன் ஏக தெரியல. அது நீ அப்படியே கடைசியில் ஹம்மிங்கில் கொண்டு வந்துட்டியா? கூட்டம் மண் மேலே லே லா லா லாவா? ஆமாம், லால பாடணும். லால என்ன பாட்டு இருக்கு? எடுத்து கொடுறா ரிஷி. லால ஒருத்தர் போய் கேமரா பின்னாடி சிரிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. வந்து பாடு, தைரியம் தான் வந்து பாடு. என்ன பாட்டு பாடுறது? ஏதாவது எடுத்து கொடுங்க. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ். இதை கொஞ்சம் புதுசாங்க, புது பாட்டு. புது பாட்டா? லா 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 அப்படியே தான் ஆரம்பிச்சிருங்க. இல்லைண்ணா, நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அந்த பாட்டு? ஆஃப் லேட்டு ஒரு நம்ம விஜயகாந்த் சாரை வந்து லப்பர் பந்து படத்தில் வந்துச்சு இல்லையா, அது திருப்பியும் அதுலேருந்து இதாயிருச்சு. நான் அந்த லப்பர் பந்து படம் வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டு கேட்டு, இப்போ இது வந்து விஜயகாந்த் சாரோட படமாச்சு, இந்த பாட்டு எவ்வளோ வருஷங்கள் நம்ம கேட்காம விட்டுட்டோன்னு அதுக்கப்புறம் யூடியூப்பில் அடிக்கடி நான் போட்டு கேட்டுட்ருக்கேன். நான் இந்த பாட்டு அவ்வளோவா கேட்டதில்லை விஜயகாந்த் நடிச்சு. ஆனால் இப்போ அந்த பாட்டு கேட்டால் எனக்கு தினேஷ் தான் ஞாபகம் வருது. நீ தங்க கட்டி எதிலும் வெற்றி அப்படி வரும்னு நினைக்கிறேன் லிரிக்ஸு. சூப்பரான பாட்டுங்க. உண்மையிலே அவரை பெருமைப்படுத்துகிற நம்ம இசைஞானி இளையராஜா விஜயகாந்த் சாரை பெருமைப்படுத்துறது மாதிரி ஒரு அருமையான பாட்டு கொடுத்துருக்காரு. அந்த பாட்டு நீங்கள் கேட்டதில் பார்த்ததில் நம்ம பாருங்கள். இப்போ வர படங்களில் அந்த மாதிரி பாட்டுகள் இருக்கிறது இல்லை இப்போ இல்லையா? அருமையான பாட்டு. இதுக்கு மேலே நாங்கள் பாடினாலும் காப்பிரைட் வந்துடும் யூடியூப்பில். மேக்ஸிமம் இவ்வளோ தான் பாட முடியும். சரி, அடுத்தது ரிஷி. ரிஷி சாங் தூக்கம் வருது. ஒரு பாட்டு பாடி ஆகணும். ஏதோ ஒரு ஷார்ட்டாக ஒரு பாடலைன்னா ஆடணும். ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடு. பாடலைன்னா ஆடணும், டான்ஸ் ஆடணும். நம்ம பசங்க 2 பேரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்க. எத்தனை வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, என் இடத்துல நீங்கள் இருந்து பார்க்கணும், அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் ஓப்பனாக பேசினாலும் எடிட்டிங்கில் கட் பண்ணி விட்ருவானுங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த கிச்சனில் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் கூட்ட உட்காந்து வச்சு நம்ம அந்தாக்ஷரி பண்ணணும், பாடுவாங்கன்னு நினைக்கிறாங்க 2 பேர். ஆமாம். லக்ஷ்மணன், இன்னொருத்தர் பேர் என்ன? ஸோ ஹேவிங் எ வெரி நைஸ் டைமுங்க. நாங்கள் ஏதோ அப்படியே ஜாலி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன ஃபேமிலி, ஏதோ ஒரு பெரிய குரூப்பு ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் வந்தால் அது இருக்கிற ஜாலியே தனி. எல்லாம் மியூசிக் அந்த மத்தளமெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பேர் என்ன, மவுத் ஆர்கானில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஜாலியாக பாட்டு பாடிட்டு விஜய் சித்துக்கு இப்படி ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஜய் சித்துலாம் அவங்க வீடியோ ஏன் அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ரோலை எடுத்துட்டு கூச்சப்படாமல் செய்கிறாங்க பாருங்கள். பாட்டு பாடுறது, சமைக்கிறது. அதுவும் இந்த ஹர்ஷத் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் உடம்போடவே ஒரு வீடியோ ஃபுல்லாக வந்திருப்பாரு. சீரிஸ் ஃபுல்லாக எங்கேயோ ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு லுங்கியோட வீட்டிலேருந்து வெளில வருவார், அப்படியே பிடிச்சி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க. அது அப்படியே வருவார் அவர் காரில். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஏன்னா போகிற வழியில் எத்தனை பேர் பார்த்துட்டு என்னன்னு கேட்பாங்க இல்லையா? போலீஸ்காரங்கலேருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே அவர் வந்து இப்போ சினிமா சான்ஸும் கிடச்சிருச்சு. உண்மையிலேயே அவரோட திறமைக்கு கிடைச்ச ஹர்ஷத் கான் பெரிய அளவு. ஆமாம், சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. எப்படி நம்ம நடிகர் சந்தானமெல்லாம் பெரிய ஆளானாங்க, அந்த மாதிரி ஹர்ஷத் கான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரணுங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பாக வந்தால் ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம ஒரு சின்ன ஃபேமிலி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாலி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம டின்னர் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா இருக்கான ரூம் போகிறதுக்கே மனசு வரல இல்லையா? குழுன்னு திருப்பியும் ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபோனை நோண்டிட்டு டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் இங்கே வந்ததுக்கான அர்த்தமே இல்லையே. ஆக்சுவலாக ரூமுக்குள்ளே இவ்வளோ சில்னஸ் இல்லை, தெரியல. வெளியில் தான் நல்லா சில்லுன்னு இருக்குது. ரூமுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு. நைட் ஒரு 12 மணி ஆகிறப்போ குளிர் அடிக்க ஆரம்பிக்கும். உள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா அட்டகாசமாக இருக்குது. இப்போ குளிருது ஆக்சுவலாக. இப்போ
21 டிகிரி. கையில் சில்லுன்னு ஆயிடுச்சு எனக்கு. நினச்சி பாரு, இப்போ நம்ம வீட்டில் 21 டிகிரியில் ஏசி போட்டால் எப்படி இருக்கும்? சில்லுன்னு ஆயிரும்ல. அந்த நேச்சுரலாக அந்த 21 டிகிரி இப்போது ஏசிக்கும் நேச்சருக்கும் இது பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. இயற்கை தான். போதுண்டா. சுரேஷ் ப்ரோ, நீங்கள் பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? ஒரு பாட்டு, ஒரு ஹிந்தி பாட்டு பாடுங்களேன். வரீங்களா? பாருங்க, இங்கே நம்ம பசங்க பாடவே மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது கம்பெனி கொடுங்க. நீங்களும் அப்படி தானா? போச்சு, எல்லாம் நமக்கு அமையறதில்ல, அப்படி தான். ஸோ இப்போ நம்மளுக்காக சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி சிக்கன் கிரேவி அங்கே ரெடியாக அங்கே வச்சுட்டாங்க. சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. தோசைக்கு மாவு பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஓகே, ஃப்ரெஷ் அண்ட் ஹாட் சப்பாத்திஸ் ரெடியாக இருக்குது. அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமான சிக்கன் கிரேவி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சிருக்காங்க, கார சட்னி. எதுக்கு அப்படின்னா தோசை வரும், சூடாக தோசையும் ஆம்லேட்டும் வரப்போகுது, அதுக்காக கார சட்னி. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னென்னா லிமிட்டடாக ஐட்டம்ஸே போதும் அப்படின்ட்டாங்க. தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் எதாவது செஞ்சு தட்டுமோ அப்படின்னு கேட்டாங்க. வெளியில் கூட எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. பட் நாங்கள் வேண்டான்ட்டோம். ஏன்னா சாயங்காலம் பஜ்ஜி நிறைய சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தது அப்படின்ட்டு 4-5 பஜ்ஜி சாப்பிட்டேன் நான். ஸோ பசியே இல்லை, சும்மா லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே செட்டில் ஆகிக்கலாம். ஓ, பீஸெல்லாம் அடியில் நிறைய இருக்குது, சூப்பர். நான் மேலே மட்டும் தெரிஞ்சுதா, சரி இவ்வளோதான் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். நிறைய இருக்குங்க சிக்கன். ஸோ இங்கே இந்த குக் பண்ணுற டீம் பார்த்திங்கன்னா அவங்க நேபாளி டீம். அவங்க கேட்க வேண்டாம், சப்பாத்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சிக்கனும் இங்கே கிரேவின்னு சொல்லணும். அவங்ககிட்ட மத்தியானம் மட்டன் வந்து குழம்புன்னு சொன்னதுனால கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது. இப்போ வந்து சிக்கன் கிரேவி மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே சூப்பராக பண்ணிட்டாங்க. பீஸ் அப்புறம் எடுத்துக்கலாம். டாப் பாருங்க இப்போ. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சிக்கன் கிரேவி, சூப்பராக. அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் மெட்டீரியல். சிக்கன்லாம் நல்லா அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு பெரிய பீஸு. கீதா நம்ம வீட்டில் அரைக்கிற சட்னி, இந்த வறுத்து அரைப்பாங்கள்ல அந்த சட்னி செமையாக இருக்கும். தோசையில் சட்னி செமையாக இருக்குங்க. தோசை நல்லா முறுமுறுன்னு செமையாக இருக்கும். டின்னர் சூப்பர். ஸோ ரிஷி அங்கே சாப்பிட்டுருக்காங்க. கீதா இன்றைக்கி பஃபே மாதிரி நின்றுட்டு சாப்பிட்டுருக்கா. என்னாச்சு? ஆம்லேட்டும் சொல்லியிருக்கோம், அதுவும் வந்தவொடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ரோவன் அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு லாங் ட்ரைவ் போகணுங்க, பெங்களூர் வரைக்கும் போகணும். அது இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் புது ரூட் வழியாக போகிறோம். ஊட்டி, மசனகுடி அந்த ரூட் வழியாக போகலான்ட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்தில் போய் படுக்கணும். ஓகே, நான் ஒரு சீஸ் ஆம்லேட் சொல்லியிருந்தேன், வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா உள்ள சீஸ் இருக்குது. ஆஹா, மத்தியானம் லஞ்சு டின்னர் வந்து உண்மையிலே இன்றைக்கி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. கொடுத்த 4-5 டிஷ்ஷுமே பிரமாதமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ரிஷி தான் அந்த ஐடியா கொடுத்தது, சீஸ் ஆம்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு. துபாயில் சாப்பிட்டோம். யார் ரிஷி? சீஸ் ஆம்லேட் டெய்லி அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டில் கேட்டு